எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும். இது உங்கள் சிவதன்யா அகாடமி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வேர் சொற்கள் மட்டும் கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்ட வேர் சொற்கள் பார்க்க போகிறோம். எந்த கேள்வி கேட்டாலும் வேர் சொற்களுக்குள்ள இதுக்குள்ள இருந்தா இருக்கும். சரிங்களா? அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நியூ அண்ட் ஓல்டு புக்கில் 9th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய பகுபத உறுப்பிலக்கணம் அதனுடைய பகுதி தான் வேர்ச்சொல் அப்படின்னு இருக்கும். அதை தான் கேட்பாங்க அடிக்கடி. அப்போ நம்ம என்ன தொகுத்துருக்குறோம்? அடிக்கடி கேட்கக்கூடிய முக்கியமான வேர்ச்சொற்கள் ப்ளஸ் 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கூடிய நியூ அண்ட் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய பகுபத உறுப்பிலக்கணத்தில் இருக்கக்கூடிய பகுதி மட்டும் அதான் வேர்ச்சொல்லை கேட்பாங்க. அதை நம்ம எடுத்து கொடுத்துருக்குறோம். முழுசா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இருக்கிறது அனைத்துமே நம்மளுடைய சிவதன்யாவுடைய இந்த தும்பை தமிழ் இந்த புத்தகத்திலையும் இருக்கு. தேவைப்படக்கூடியவங்க புத்தகமும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது பற்றின டீட்டெயில்டான அந்த சாம்பிள் பேஜஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, வேர்ச்சொல்லு கொடுத்து தொழில் பெயர் கண்டுபிடிக்க, அதே மாதிரி வினை முற்று கண்டுபிடிக்கவும், வினை எச்சம் பெயர் எச்சம் வினையாளனையும் பெயர் அப்படின்ற தலைப்புலையும் கேட்பாங்க. இல்லைன்னா ஒரு வினையச்சத்தை கொடுத்து அதுல இருந்து வேர்ச்சொல் கண்டுபிடிக்கவும் இந்த மாதிரி கேட்பாங்க. நமக்கு வேர்ச்சொல் அப்படின்றது மேக்சிமம் ஈஸியாக அப்படி கண்டுபிடிச்சோம்னா அது எப்படி மேக்சிமம் கட்டளையா இருக்கும். நடந்தான் அப்படின்னா நட அப்படின்னு இருக்கும். வேர்ச்சொல் எல்லாமே எப்படி இருக்குன்னா கட்டளையாக தான் இருக்கும். இது வேர்ச்சொல் அப்படின்னு அழைக்கப்படும், அடிச்சொல் அப்படின்னு அழைக்கப்படும், வினை அடி அப்படின்னு அழைக்கப்படும். பகுபத உறுப்பிலக்கணத்துல இது எப்படி அழைக்கப்படும்னா பகுதியா இருக்கும். சரிங்களா? அதை நம்ம ஒரு சிலதை கிட்டத்தட்ட ஒரு 40-50 வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வேர்ச்சொல் கொடுத்து அதுல இருந்து வினைமுற்று, வினையச்சம், பெயரச்சம், தொழில் பெயர், வினையாளனையும் பெயர் இதுவும் கொடுத்துருக்குறோம். அது போக நான் சொன்ன பகுபத உறுப்பிலக்கணத்தினுடைய பகுதிகள் எல்லாம் கொடுத்துருக்குறேன். முழுசா பாருங்க. இப்ப பார்த்தோம்னா நடந்தான் என்பதன் வினைமுற்று என்னது? சரி, நடந்தான் அப்படின்றது வினைமுற்று. அதனுடைய வேர்ச்சொல் என்ன? நட. இப்ப நட அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ச்சொல்ல இருந்து என்னென்னலாம் உருவாக்க முடியும் பார்த்தீங்கன்னா வினைமுற்று. நட என்பதன் வினைமுற்று நடந்தான். அதனுடைய வினை எச்சம், ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிந்தால் அது வினை எச்சம். அதாவது நடந்து சென்றான், நடந்து வந்தான் அப்படின்னு இருக்கா, அப்ப அது வினை எச்சம். மேக்சிமம் ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்க அப்படின்னா நடந்து கடைசியில உகரம் வரும் அல்லது இகரம் வரும். சரிங்களா? உகரம் அல்லது இகரம் வரும். பெயரச்சம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆ வரும். நடந்த, ஓடிய, வந்த, படித்த, உண்ட, எழுதிய. இங்க எடுத்துக்கிட்டோம்னா ஊ ஈ இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. தொழில் பெயர் அப்படின்னா அல் தல் அம் ஐ கை அப்படின்ற விகிதிகளை பெற்றுரும். அல் தல் அம் ஐ கை இதான் பார்த்தீங்கன்னா தொழில் பெயர் வரக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நடந்தான் அப்படின்றதுடைய வேர்ச்சொல் நட. அதனுடைய தொழில் பெயர் நடத்தல். நடத்தல் அப்படின்னு பொருள். நடத்தல் அப்படின்றது அதனுடைய தொழில் பெயர். அல் தல் அம் ஐ கைன்னு வரும். அதே மாதிரி வினையாளனையும் பெயர் அப்படின்னா நடந்தவர். வினையாளனையும் பெயர் என்னது? நடந்தவர். அப்ப இதுல கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? நடந்தவர் என்பதன் வேர்ச்சொல் கண்டுபிடி. இது மாதிரி நிறைய இருக்கு, ஃபுல்லா பார்த்துருவோம். அடுத்து பாருங்க, வேர்ச்சொல் ஓடு என்பதன் வினை முற்று ஓடினான், வினை எச்சம் ஓடி, வினை பெயரச்சம் ஓடிய, தொழில் பெயர் அதுல என்ன பாருங்க அல் தல் அம் ஐ கை வரலாம். அப்ப ஓடு என்ற வேர்ச்சொல்லினுடைய தொழில் பெயர் ஓடுதல், ஓடல் அப்படின்னு வரும். ஓடுதல், ஓடுதல் அப்படின்றது தல், ஓடல் அப்படின்றது அல், அதுக்கப்புறம் ஓடுகை, ஓட்டம், இது மாதிரி எல்லாம் வரும். அப்ப இதுல எதை வேணாலும் கொடுத்து ஓடுதல் என்ற தொழில் பெயரின் வேர்ச்சொல்லை கண்டுபிடி அப்படி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஓட்டம் என்ற தொழில் பெயரின் வேர்ச்சொல் ஓடு. அதனுடைய வினையாளனையும் பெயர் ஓடியவர். ஓடிய, ஓடி அல்லது ஓடு. ஓடு என்பதன் என்ற வேர்ச்சொல்லினுடைய வினையாளனையும் பெயர் ஓடியவர். அதே மாதிரி வா, இது அடிக்கடி கேட்கிறாங்க. வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வந்தான், வினை எச்சம் வந்து, பெயரச்சம் வந்த. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, வந்து சென்றான், வந்த பையன். சரிங்களா? அடுத்து பாருங்க, அதனுடைய தொழில் பெயர் வருதல், வருகை, வரவு. சொன்னோம் இல்லையா, அல் தல் அம் ஐ கை அப்படின்றதுலாம் இதுல பொருந்தும். அடுத்து பாருங்க, வினையாளனையும் பெயர் வந்தவர். அது முன்னாடி பார்த்தது ஓடியவர் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க, படி என்ற வேர்ச்சொல்லினுடைய வினைமுற்று படித்தான், வினை எச்சம் படித்து, பெயரச்சம் படித்த. அடுத்து தொழில் பெயர் படித்தல். அடுத்து வினையாளனையும் பெயர் படித்தவர் அப்படின்னு முடிக்கணும். அடுத்து பாருங்க, உன் அப்படின்றதுடைய வினைமுற்று உண்டான், அதனுடைய வினை எச்சம் உண்டு,
அதனுடைய பெயரெச்சம் உண்ட. அதனுடைய தொழில் பெயர் உண் என்பதனுடைய தொழில் பெயர் என்னது? உண்ணுதல், உண்ணுதல், உணவு. இது எல்லாமே உண் அப்படின்னு தான் வரும். அடுத்து பாருங்க, அதனுடைய வினையால் அணையும் பெயர் உண்டவர் அப்படின்னு வரணும். சரிங்களா? அடுத்தது எழுது அப்படின்றது வேர்ச்சொல். வேர்ச்சொல் அப்படின்றது எழுது. அதனுடைய வினைமுற்று எழுதினான். அதனுடைய வினை எச்சம் எழுதி. அதனுடைய பெயரெச்சம் எழுதிய. அதனுடைய தொழில் பெயர் என்னென்னலாம் வரும்? எழுது என்பதனுடைய தொழில் பெயர் எழுதுதல், எழுத்து. அடுத்தது எழுதல். அடுத்தது எழுதுகை அப்படின்லாம் வரும். சரிங்களா? அதை எழுதுதல், எழுதுதல் தான், எழுதல் கிடையாது. எழுதல் அப்படின்றது நம்ம எழு அப்படின்றது வந்துடும். அடுத்து எழுதியவர், இதுதான் அவனுடைய வினையால் அணையும் பெயர். எழுது அப்படின்றது எத்தனை இருக்கு. அடுத்து பார்த்தோன்னா பார் அப்படின்னா, பார் அப்படின்னா பார்த்தான் என்பது வினைமுற்று. பார்த்து என்பது வினை எச்சம். பார்த்த அப்படின்றது பெயரெச்சம். அதனுடைய தொழில் பெயர் பார் என்பதன் தொழில் பெயர் பார்த்தல், பார்வை அப்படின்றது. அடுத்தது வினையால் அணையும் பெயர் பார்த்தவர். அதே மாதிரி செல் என்பதன் வினைமுற்று சென்றான். வினையச்சம் சென்று, பெயரெச்சம் சென்ற. அதனுடைய தொழில் பெயர் செலல், செல்லல், செல்கை, செலவு. செலவு அப்படின்னாலே பணத்தை செலவு பண்ற கிடையாது, பயணம் அப்படின்ற ஒரு பொருளும் உண்டு. சரிங்களா? அப்ப செலவு என்பதன் இது ஒரு தொழில் பெயர். அந்த தொழில் பெயருக்கான வேர்ச்சொல் என்னது? செல். சரிங்களா? யான் கண்ட இலங்கை செலவு அப்படின்னு ஒரு நூல் கூட இருக்கு. இங்க இடத்துல செலவு அப்படின்றது என்னது? பயணம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதனுடைய வினையால் அணையும் பெயர் செல் என்பதன் வினையால் அணையும் பெயர் சென்றவர். அடுத்து கொடு என்பதன் வினைமுற்று கொடுத்தான். வினை எச்சம் கொடுத்து. பெயரெச்சம் கொடுத்த. அதனுடைய தொழில் பெயர் கொடுத்தல், கொடை. கொடை அப்படின்றது ஐ அப்படின்றது வருது இல்லையா? ஐ. அடுத்து பாருங்க, கொடுத்தவர். கொடு என்ற வேர் சொல்லினுடைய வினையால் அணையும் பெயர் கொடுத்தவர். அடுத்து எடு. எடு என்ற என்பது வேர்ச்சொல். எடுத்தான் என்பது வினைமுற்று. எடுத்து என்பது வினையெச்சம். எடுத்த என்பது பெயரெச்சம். எடுத்தல், எடுப்பு என்பது தொழில் பெயர். அடுத்தது எடுத்தவர் என்பது வினையால் அணையும் பெயர். அடுத்து நம்ம பார்த்தோம்னா மகிழ்ந்தான், மகிழ்ந்தார் அப்படின்றது வினைமுற்று. அதனுடைய வேர்ச்சொல் மகிழ். மகிழ்ந்து என்ற இது வினையெச்சம். மகிழ்ந்து என்ற வினையெச்சத்தின் வேர்ச்சொல் மகிழ். மகிழ்ந்த என்ற பெயரெச்சத்தின் வேர்ச்சொல் மகிழ். மகிழ் என்ற வேர் சொல்லினுடைய தொழில் பெயர்கள் என்னென்ன இருக்கு? மகிழ்தல், மகிழ்வு, மகிழ்ச்சி, மகிழல், இத்தனை இருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க, மகிழ் என்ற வேர் சொல்லினுடைய வினையால் அணையும் பெயர் மகிழ்ந்தவர். அடுத்தது கல் அப்படின்னா இந்த இடத்துல கல்வி, கற்றான், கல்வி. சரிங்களா? அதாவது தொழில் பெயர் தான் கல்வி. கல் என்பது வேர்ச்சொல். சரிங்களா? இளமையில் கல், இளமையில் கல் அப்படி சொல்லல, கட்டளையா சொல்றோம் இல்லையா? வேர்ச்சொல் எப்பவுமே கண்ணமொழி சொல்லலாம், கட்டளையா தான் இருக்கும். அடுத்தது கல் என்ற வேர்ச்சொல்லினுடைய வினைமுற்று கற்றான். அதனுடைய வினை எச்சம் கற்று. அதனுடைய பெயரெச்சம் கற்ற. அதனுடைய தொழில் பெயர் கற்றல், கல்வி, கற்கை. அடுத்தது அதனுடைய வினையால் அணையும் பெயர் கல் என்ற வேர்ச்சொல்லினுடைய வினையால் அணையும் பெயர் கற்றவர். அடுத்தது பாடு. பாடு என்ற வினையால் அணையும் வேர்ச்சொல்லினுடைய வினைமுற்று பாடினான். வினை எச்சம் பாடி. பெயரெச்சம் பாடிய. அதனுடைய தொழில் பெயர் என்னவா இருக்கும்? பாடுதல், பாடல், பாட்டு. அதனுடைய வினையால் அணையும் பெயர் பாடு என்ற சொல்லினுடைய வேர்ச்சொல்லினுடைய வினையால் அணையும் பெயர் பாடியவர். அடுத்து பாருங்க, நட. நட என்ற வேர்ச்சொல்லினுடைய வினைமுற்று நடந்தான். அதனுடைய வினை எச்சம் நடந்து. நட என்ற வேர்ச்சொல்லினுடைய பெயரெச்சம் நடந்த. அதனுடைய தொழில் பெயர் நடத்தல், நடை, நடப்பு. நட என்ற வேர்ச்சொல்லினுடைய தொழில் பெயர் தான் என்னது? நடத்தல், நடை, நடப்பு. வினையால் அணையும் பெயர் நடந்தவர் அப்படின்னு முடியணும். சரியா? அடுத்து பாருங்க, நடி, ஆக்ட், நடி. அதனுடைய நடி என்பதன் வினைமுற்று நடித்தான். வினையெச்சம் நடித்து. பெயரெச்சம் நடித்த. தொழில் பெயர் நடித்தல், நடிப்பு. அதே மாதிரி வினையால் அணையும் பெயர் நடித்தவர். அடுத்து பார்த்தீங்கன்னா கூறு. கூறு அப்படின்னா கூறினான். அதனுடைய வினைமுற்று கூறினான். வினையெச்சம் கூறிய. கூறு, கூறி, கூறி, வினையெச்சம். அதாவது கூறு என்ற வேர்ச்சொல்லினுடைய வினையெச்சம் கூறி சென்றான், கூறி சென்றான். அடுத்தது கூறிய கண்ணன், கூறிய சிவன் அப்படி சொல்றோம் இல்லையா?
அப்ப கூறிய என்பது கூறு என்பதன் பெயரெச்சம். கூறு என்பதன் வினையால் அணையும் பெயர் என்னன்னு தொழில் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூறல், கூற்று, கூறுதல், அடுத்தது கூறுகை. இது எல்லாமே கூறு என்பதன் தொழில் பெயர். அடுத்து பார்த்தீங்கன்னா வினையால் அணையும் பெயர் தான் கூறியவர். கூறு என்ற வேர் சொல்லினுடைய வினையால் அணையும் பெயர் கூறியவர். ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணா பாருங்க. கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்ட வேர் சொற்கள் கொடுத்துருக்கிறேன். என்ன கேள்வி கேட்டால் இதுக்குள்ளதான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அடி என்பதன் வேர்ச்சொல். அடி என்பது வேர்ச்சொல், அதனுடைய வினை முற்று அடித்தான், அதனுடைய வினை எச்சம் அடித்து, பெயரெச்சம் அடித்த, தொழில் பெயர் அடித்தல், வினையால் அணையும் பெயர் அடித்தவர் அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது பேசு. பேசு என்ற வேர்ச்சொல்லினுடைய வினைமுற்று பேசினார், வினை எச்சம் பேசி, பேசி சென்றார் இருக்கா. அடுத்தது பேசிய பையன், பேசிய பெண் அப்படின்ற இல்லையா, பேசிய மாணவன். அப்ப இது பெயரெச்சம். பேசிய என்ற பெயரெச்சத்தின் வேர்ச்சொல் தான் பேசு. பேசுதல் என்பது பேசு என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேசியவர் யாரு, அதான் வினையால் அணையும் பெயர். பேசியவர் என்னும் வினையால் அணையும் பெயரின் வேர்ச்சொல் பேசு. எப்படினாலும் கொடுத்து கேட்பாங்க. அடுத்து பாருங்க எழு. இதுதான் இங்கதான் வரும். எழு என்பதன் வேர்ச்சொல் எழுந்தான். அடுத்தது எழுந்து. எழுந்து என்பது வினையச்சம், எழுந்த என்பது பெயரெச்சம், எழுந்தவர் என்பது வினையால் அணையும் பெயர். எழல், எழுதல், எழுகை, எழுச்சி, இது எல்லாமே தொழில் பெயர். எழுகை என்பதன் வேர்ச்சொல் எழு, எழுச்சி என்பதன் வேர்ச்சொல் எழு, எழுதல், எழுதல், எழுதல் கிடையாது எழுதல் அப்படின்னா வேர்ச்சொல் எழு. அதே மாதிரி எழல், எழல், தூயில் எழல் அடிச்சிடும் அப்படின்னு என்ன அர்த்தம், அதனுடைய வேர்ச்சொல் எழு. அடுத்து பார்த்தோம்னா கொள். கொள் என்பதன் வினைமுற்று கொண்டான், அதன் வினை எச்சம் கொண்டு. சரிங்களா. கொண்ட என்பது பெயரெச்சம், கொண்ட என்ற பெயரெச்சத்தின் வேர்ச்சொல் கொள். அதே மாதிரி கொழல் என்பது தொழில் பெயர், கொழல் என்ற தொழில் பெயரின் வேர்ச்சொல் கொள். அதே மாதிரி கொண்டவர் என்பது வினையால் அணையும் பெயர், கொண்டவர் என்ற வினையால் அணையும் பெயரின் வேர்ச்சொல் கொள். அடுத்து பாருங்க பெரு. பெரு என்பதன் வினை முற்று பெற்றான், அதனுடைய வினை எச்சம் பெற்று, பெயரெச்சம் பெற்ற. பெரு என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் பெறல், பெறுதல். சரிங்களா. பெரு என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் பெற்றவர். பெரு என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் பெற்றவர். அடுத்து பாருங்க கான். கான் என்பதன், இதெல்லாம் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின். கான் என்பதன் வினை முற்று கண்டான், கான் என்பதன் வினை எச்சம் கண்டு, கான் என்பதன் பெயரெச்சம் கண்ட, கான் என்பதன் தொழில் பெயர் காணல், காணுதல், காணல், காணுதல். கான் என்பதன் வினையால் அணையும் பெயர் கண்டவர், கான் என்பதன் வினையால் அணையும் பெயர் கண்டவர். அடுத்து பாருங்க ஈ. ஈ அப்படின்னா ஈந்தான், பொருட்களை ஈந்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஈந்தான். ஈந்தான் என்பது வினை முற்று, ஈந்தான் என்பதன் வேர்ச்சொல் ஈ. அடுத்தது ஈந்து என்பது வினையச்சம், ஈந்து என்ற வினையச்சத்தின் வேர்ச்சொல் ஈ. ஈந்த என்பது வினை பெயரச்சம், ஈந்த என்ற பெயரச்சத்தின் வேர்ச்சொல் ஈ. ஈதல், ஈகை, ஈயல், ஈவு, இது எல்லாமே தொழில் பெயர்கள். இதனுடைய வேர்ச்சொல் ஈ. ஈந்தவர் என்பது வினையால் அணையும் பெயர், ஈந்தவர் என்ற வினையால் அணையும் பெயரின் வேர்ச்சொல் ஈ. அடுத்து பாருங்க நகு. நகு என்பதன் வினை முற்று நக்கான். அடுத்து நக்கி அப்படின்னு வரணும். நக்க என்பது பெயரெச்சம். அடுத்தது நகுதல், கண்களால் நகுபவள் அப்படின்வாங்க. நகுதல், நகை, நக்கல், இதெல்லாமே நகு என்பதன் வேர்ச்சொல்ல இருந்து வந்தது. இது பெயர், இது என்னது தொழில் பெயர். நகுதல், நகை, நக்கல், இதெல்லாமே தொழில் பெயர். இதனுடைய வேர்ச்சொல் நகு. அடுத்து பாருங்க அதனுடைய வினை பெயர் வினையால் அணையும் பெயர் நகுபவர். நகுபவர் என்பதன் வேர்ச்சொல் நகு. அடுத்து பார்த்தீங்கன்னா மாண்டான் அடிச்சிருவோம் இல்லையா, மாண்டான், செத்துட்டான்னு சொல்ல மாண்டான். மாண்டான் என்பதன் வேர்ச்சொல் மால். மாண்டான் என்பது வினைமுற்று, அதனுடைய வேர்ச்சொல் மால். அடுத்ததனுடைய வினையச்சம் மாண்டு, மாண்ட என்பது பெயரச்சம், அதனுடைய வேர்ச்சொல் மால். மாளல் என்பது என்னது தொழில் பெயர், மாளுதல் என்பதும் தொழில் பெயர், அதனுடைய வேர்ச்சொல் மால்.
வினையால் அணையும் பெயர் மாண்டவர். மாண்டவர் என்னும் வினையால் அணையும் பெயருடைய வேர்ச்சொல் என்னது? மால். அடுத்து பாருங்க சொல். சொல். சொல் என்பதன் வினைமுற்று சொன்னான். அதனுடைய வினை எச்சம் சொல்லி. அதனுடைய பெயரெச்சம் சொன்ன. சொன்ன என்பதன் வேர்ச்சொல் தான் சொல். சரிங்களா? சொன்ன என்பது பெயரெச்சம். அடுத்து பாருங்க சொல்லல். சொல்லுதல் என்பது தொழில் பெயர். நம்ம தொழில் பெயர்னாலே அல் தல் அம் ஐ கை அப்படின்னு வரும். சரிங்களா? மேக்சிமம். அடுத்தது சொன்னவர். சொன்னவர் என்பதன் சொன்னவர் என்பது வினையால் அணையும் பெயர். அதனுடைய வேர் சொல்லுதான் சொல். அடுத்து பாருங்க உணர். உணர் என்பதன் வினைமுற்று உணர்ந்தான். அடுத்தது அதனுடைய வினையச்சம் உணர்ந்து. உணர்ந்து என்பது வினையச்சம். உணர்ந்து என்ற வினையச்சத்தின் வேர்ச்சொல் உணர். அடுத்தது உணர்ந்த. உணர்ந்த என்பது பெயரச்சம். உணர்ந்த என்ற பெயரச்சத்தின் வேர்ச்சொல் உணர். அடுத்து பாருங்க உணர்தல். உணரல், உணர்வு, இது எல்லாமே தொழில் பெயர்கள். இந்த தொழில் பெயரினுடைய வேர்ச்சொல் உணர்தல் என்ற தொழில் பெயரின் வேர்ச்சொல் உணர். உணர்வு என்ற தொழில் பெயரின் வேர்ச்சொல் உணர். அதே மாதிரி உணர்ந்தவர் என்பது உணர்ந்தவர் என்பது என்னது? வினையால் அணையும் பெயர். உணர்ந்தவர் என்ற வினையால் அணையும் பெயரின் வேர்ச்சொல் உணர். அடுத்து பாருங்க ஈன். ஈன்றான். ஈன்று. ஈன்றான் என்பது வினைமுற்று. ஈன்று என்பது வினையச்சம். ஈன்ற என்பது பெயரெச்சம். ஈனுதல், ஈனல், ஈத்து, இது எல்லாமே தொழில் பெயர்கள். அதனுடைய ஈனுதல், ஈனல், ஈத்து, இது எல்லாமே தொழில் பெயர்கள். இதோடைய வேர் சொல்லுதான் ஈன். அடுத்து பாருங்க ஈன்றவர். ஈன்றவர் அப்படின்னானது வினையால் அணையும் பெயர். ஈன்றவர் என்ற வினையால் அணையும் பெயரின் வேர் சொல். இதெல்லாம் டிஃபிகல்ட்டான நமக்கு ஈன், ஈன்று, ஈன்ற அப்படின்றலாம் வைப்பாங்க. நமக்கு ஈன் அப்படின்றதான் கட்டளையா வருதா? அப்ப ஈன்றவர் என்ற வினையால் அணையும் பெயரின் வேர் சொல் ஈன். அடுத்து பாருங்க தா. தா அப்படின்றது தந்தான் என்பது தா என்பதன் வினைமுற்று தந்தான். தா என்பது வேர்ச்சொல். அதனுடைய வினைமுற்று தந்தான். தந்து என்பது வினையச்சம். தந்து என்ற வினையச்சத்தின் வேர்ச்சொல் தா. தந்த என்ற பெயரச்சத்தின் வேர்ச்சொல் தா. தா என்பதன் தொழில் பெயர் என்னவா வரும்? தருதல், தரல், தருகை, இது எல்லாமே தொழில் பெயர்கள். சரிங்களா? தருதல் என்பதன் வேர்ச்சொல் தா. தரல் என்பதன் வேர்ச்சொல் தா. தருகை என்பதன் வேர்ச்சொல் தா. இதனுடைய வினையால் அணையும் பெயர் தா என்ற சொல்லின் வேறு சொல்லினுடைய வினையால் அணையும் பெயர் என்ன சார் அப்படின்னா தந்தவர். அவ்வளவுதான். அடுத்தது வென்றான் என்பதன் வேர்ச்சொல் வெல். வென்றான் என்பதன் வேர்ச்சொல் வெல். வென்று என்பது வினையச்சம். இந்த வினையச்சத்தினுடைய வேர்ச்சொல் வெல். வென்ற என்பது பெயரச்சம். இந்த வென்ற என்ற பெயரச்சத்தின் வேர்ச்சொல் வெல். வெல்லுதல், வெற்றி என்பது தொழில் பெயர்கள். இந்த தொழில் பெயர்களுடைய வேர்ச்சொல் வெல். வென்றவர் என்பது வினையால் அணையும் பெயர். வென்றவர் என்னும் வினையால் அணையும் பெயரினுடைய வேர்ச்சொல் வெல். அடுத்து பாருங்க நில் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று நின்றான். நில் என்ற வேர்ச்சொல்லின் வினை எச்சம் நின்று. நில் என்ற வேர்ச்சொல்லின் பெயரெச்சம் நின்ற. நில் என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் நிற்றல். நில் என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் நின்றவர். அடுத்து பகர்ந்தான் என்ற பகர்ந்தான் என்பது வினைமுற்று. பகர்ந்தான் என்ற வினைமுற்றின் வேர்ச்சொல் பகர். பகர்ந்து என்ற வினையச்சத்தின் வேர்ச்சொல் பகர். பகர்ந்த என்ற வினையச்சத்தின் வேர்ச்சொல் பகர். பகர்தல், பகர்வு என்ற தொழில் பெயரின் வேர்ச்சொல் பகர். பகர்ந்தவர் என்ற வினையால் அணையும் பெயரின் வேர்ச்சொல் பகர். அடுத்து பாருங்க துயில் என்பது வேர்ச்சொல். துயில் என்பதன் வினைமுற்று துயின்றான். துயில் என்பதன் வினையச்சம் துயின்று. துயில் என்பதன் பெயரச்சம் துயின்ற. துயில் என்பதன் தொழில் பெயர்கள் துயிலுதல், துயிலல். சரிங்களா? துயில் என்பதன் வினையால் அணையும் பெயர் துயின்றவர். அவ்வளவுதான். இப்படிதான் இருக்கும். நிறைய இருக்கு. ஃபுல்லாமே நம்ம ஸ்கிப் பண்ணாம பாத்துருங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க பயில் என்பதன் பயில் என்பது வேர்ச்சொல். அதனுடைய வினைமுற்று பயின்றான். வினையச்சம் பயின்று. பயின்று என்ற வினையச்சத்தின் வேர்ச்சொல் பயில். பயின்ற என்ற பெயரச்சத்தின் வேர்ச்சொல் பயில். பயிலுதல் என்ற தொழில் பெயரின் வேர்ச்சொல் பயில். பயில் என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் பயின்றவர். அடுத்து பாருங்க சாய் அப்படின்னா சாய்ந்தான். அதனுடைய சாய் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று சாய்ந்தான்.
சாய் என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்சம் சாய்ந்து. சாய் என்ற வேர்ச்சொல்லின் பெயரெச்சம் சாய்ந்த. சாய்தல் சாய்த்தல் என்பது தொழில் பெயர்கள். சாய்தல் சாய்த்தல் என்ற தொழில் பெயர்களின் வேர்ச்சொல் சாய். சாய்ந்தவர் என்ற வினையாளனையும் பெயரின் வேர்ச்சொல் சாய். அடுத்தது விம்மினான் என்பது வினைமுற்று. விம்மினான் என்ற வினைமுற்றுக்கான வேர்ச்சொல் விம்மு. விம்மி என்பது வினையெச்சம். விம்மு என்பதன் பெயரெச்சம் விம்மிய. விம்மு என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் விம்முதல். விம்மு என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் விம்மியவர். அடுத்து பாருங்க விய. விய வியந்தார். விய என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வியந்தார். வினையெச்சம் வியந்து. பெயரெச்சம் வியந்த. தொழில் பெயர் வியத்தல். வினையாளனையும் பெயர் வியந்தவர். விலங்கு. விளங்கினார் என்பது அதனுடைய வினைமுற்று. விளங்கி என்பது வினையெச்சம். விளங்கிய என்பது பெயரெச்சம். விளங்குதல் என்பது தொழில் பெயர். விளங்கியவர் என்பது வினையாளனையும் பெயர். அதே மாதிரி உயர் என்பதன் உயர் என்பது வேர்ச்சொல். உயர் என்பதன் வினைமுற்று உயர்ந்தார். அதனுடைய உயர் என்பதன் பெயர் வினையெச்சம் உயர்ந்து. உயர் என்பதன் பெயரெச்சம் உயர்ந்த. உயர் என்பதன் தொழில் பெயர் உயர்தல். அடுத்து பாருங்க உயர். உயர் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் உயர்ந்தவர். அடுத்து கலங்கு. கலங்கினார். கலங்கு என்பது வேர்ச்சொல். அதனுடைய வினைமுற்று கலங்கினார். கலங்கு என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்சம் கலங்கி. கலங்கு என்ற வேர்ச்சொல்லின் பெயரெச்சம் கலங்கிய. கலங்கு என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் கலங்குதல். கலங்கு என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் கலங்கியவர். இதெல்லாமே நமக்கு ஒரு வேர்ச்சொல் கொடுத்து தொழில் பெயர், வினையாளனையும் பெயர், வினைமுற்று, வினையெச்சம், பெயரெச்சம் இதுவரைக்கும் பார்த்தோம். அப்படிதான் நம்ம பார்க்கணும். அது போக சில தகவல்கள் நமக்கு காமனா அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ் பிளஸ் உள்ள இலக்கண குறிப்புகள் இருந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்கிறோம். பாடுகை என்ற தொழில் பெயரின் வேர்ச்சொல் பாடு. செலவு அப்படின்னா பயணம். நம்ம ஏற்கனவே சொன்னோம். செலவு என்னும் தொழில் பெயரின் வேர்ச்சொல் செல். அதே மாதிரி வாழ்க நல்ல முக்கியமானது. இது நம்ம லிஸ்ட்ல பார்க்கவே இல்லை. வாழ்க, வாழிய, வாழியர் என்னும் வியங்கோல் வினைமுற்று சொற்களின் வேர்ச்சொல். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கா கா இய இயர். கா இய இயர் அல் அப்படின்னு இருக்கு. கா இய இயர் அல் என்ற விகுதிகளை பெற்று வாழ்த்துதல், வைதல், வேண்டல் என்ற பொருள்ல வந்துச்சுன்னா ரொம்ப முக்கியம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. கா இய இயர். அதே மாதிரி அல் அப்படின்னு ஒரு இடத்துல வரும். நான் உங்களுக்கு அந்த அல்லுக்கு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. கா இய இயர் என்ற விகுதிகளை அல் என்ற விகுதிகளை பட்டு வாழ்த்துதல், வைதல், வேண்டல் என்ற பொருள்ல வந்துச்சுன்னா அதான் நம்ம என்னன்னு சொல்றோம், வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, வாழ்த்துதல் சரிங்களா. அங்க பாருங்க வாழ்க, வாழிய, வாழியர் அப்படின்னு இருக்கா. வாழ்க அப்படின்றது கா, வாழிய அப்படின்றது இய, இயர் வாழியர். வாழ்க, வாழிய, வாழியர் என்ற விகுதிகளை பெற்று வாழ்த்துதல், வைதல், வேண்டல் சரிங்களா. இந்த இடத்துல வாழ்த்துதல் நம்ம கொடுத்துருக்காங்க. வாழ்க, வாழியன்னு சொல்றோம். வைதல்னா ஒளிக அப்படி சொல்றோம்ல, ஒளிக அப்படி சொல்றோம்ல, அது வைதல். வேண்டல்னா இந்த இடத்துல ஒரு எடுத்துக்காட்டு சொல்றோம் பாருங்க. அதாவது சிலப்பதிகாரத்துல பேருளந்தொடுத்த ஆரையில் இளங்கொடி, போருளந்தொடுத்த ஆரையில் இளங்கொடி, வாரல் என்பன போல் மறித்து கைகாட்ட. வாரல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். சிலப்பதிகாரத்துல வரும். வாரல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். இந்த வாரல் அப்படின்றது நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருப்போம், தொழில் பெயர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். அல், தல், அம், ஐ, கை. இந்த வாரல் என்பது இலக்கண குறிப்பு கொடுத்தா டக்குன்னு எல்லாரும் என்ன நினைப்போம், அல்லுன்னு முடிஞ்ச உடனே இது தொழில் பெயர் அப்படின்னு நினைப்போம். ஆனா தப்பு. இது ஒரு வியங்கோல் வினைமுற்று. ஏன்னா கா இய இயர் அல் அப்படின்ற விகுதியும் வரும். கா இய இயர் அல் என்ற விகுதிகளை பெற்று வாழ்த்துதல், வைதல், வேண்டல் இது என்ன தெரியுமா, வேண்டல் பொருட்டு. போருளந்தொடுத்த ஆரையில் இளங்கொடி, வாரல் என்பன வராது அப்படின்னு வேண்டல் வேண்டிக்கிறாங்க இல்லையா. அந்த கொடி ஆடுனதே அதை வச்சு நமக்கு சொல்றாங்க. அப்ப இது ஒரு வியங்கோல் வினைமுற்று சரிங்களா. அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க.
வாழ்க, வாழிய, வாழியர், இந்த வாரலும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்துக்குமான இது எல்லாமே வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்ற இலக்கண முறைப்படி நம்ம தெளிவா அடுத்தடுத்து நடத்துவோம். இதனுடைய இந்த வியங்கோல் வினைமுற்று வாழ்க, வாழிய, வாழியர் என்பதனுடைய வேர்ச்சொல் வாழ். சரிங்களா? வாழ், வாழ்தல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது. அடுத்து பாருங்க, முயலா என்பது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அதாவது அப்படின்னா என்ன சார்னா, முயலாத, முயலாத என்பதுதான் சரி. இந்த முயலாத என்ற சொல்லினுடைய ஈறுனா இறுதி எழுத்து கற்றுச்சு, அது வந்து கெட்டுருச்சு. அதனாலதான் ஈற்று எழுத்து ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். முயலா என்ற ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் வேர்ச்சொல் முயல். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் வேர்ச்சொல் முயல். அடுத்து பாருங்க, மாண்ட என்னும் பெயரச்சத்தின் வேர்ச்சொல் மால். ஏற்கனவே நமக்கு பார்த்தோம். எழுதுக என்னும் வியங்கோல், அதான் எழுதுக என்ற வருதா, எழுதுக என்ற வியங்கோல் வினைமுற்றின் வேர்ச்சொல் எழுது. அடுத்து பாருங்க, பிள்ளையா, பிள்ளையா என்பதும் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் தான். பிள்ளையாத அப்படின்னு அர்த்தம். அதனுடைய வேர்ச்சொல் பிள்ளை. அடுத்து பாருங்க, தந்தனன் என்பதன் வேர்ச்சொல் தா. அடுத்தது, பேசுவார் என்ற வினையாளனையும் பெயரின் வேர்ச்சொல் பேசு. அடுத்தது, வைத்து என்னும் வினை எச்சத்தின் வேர்ச்சொல் வை. நினைக்கின்ற என்ற பெயரச்சத்தின் வேர்ச்சொல் நினை. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ்பா, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, விலங்கி என்பதன் வேர்ச்சொல் விலங்கு, நம்ம இங்கே பார்த்தோம். வந்து என்பதன் வேர்ச்சொல் வா. ஒளிந்தான் என்பதன் வினையாளனையும் பெயர் ஒளி. அடுத்தது, அதான் நம்ம சொன்னோம் இல்லையா, ஒளிந்தான் அப்படின்றது இந்த இடத்துல வினையாளனையும் பெயர் ஒளிந்தான் என்பது இந்த இடத்துல வினையாளனையும் பெயர், அதனுடைய வேர்ச்சொல் ஒளி. மேக்சிமம் கட்டளையா தான் வரும், 100% கட்டளையா தான் வரும். அடுத்து, அடையா, அடையாத என்பதுதான் அடையா அப்படின்னு மாறுது. அதனால இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், இதனுடைய வேர்ச்சொல் அடை. அடுத்தது, அறியேன் என்பதன் வேர்ச்சொல் அரி. அதே மாதிரி அறிஞன் என்பதன் வேர்ச்சொல்லும் அரிதான். உலகம், இது தரமானது. உலகம் என்பதன் வேர்ச்சொல், தரமான ஒரு கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். உலகம் என்பதன் வேர்ச்சொல் உளவு. ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உலகம் என்பதன் வேர்ச்சொல் உளவு. அடுத்து பாருங்க, ஞாலம் என்பதன் வேர்ச்சொல் ஞாள். இந்த ஞாள் என்பதற்கு தொங்குதல் என்பது ஒரு பொருள். இது டிஎன்பிஎஸ்சி உடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஞாள் என்பதற்கு தொங்குதல் என்பது பொருள். அப்ப ஞாலம் என்பதன் வேர்ச்சொல் ஞாள், அதனுடைய பொருள் தொங்குதல். சரியா? அடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியுமா, இதெல்லாமே சிறப்பு தமிழ் புக்ல இருந்தது. ஒரு வேர்ச்சொல்லிலிருந்து எண்ணற்ற சொல் வடிவங்களை அல்லது சொல்லாக்கங்களை உருவாக்க இயலும். எடுத்துக்காட்டு, படி என்னும் வேர்ச்சொல்லிலிருந்து படித்த, படிக்கிறேன், படிக்கிறோம், படிக்கிறாய், படித்து, படித்தேன், படித்தோம், படித்தாய், படித்தல், படிப்பேன், படிப்போம், படிப்பாய், இத்தனை சொற்களை உருவாக்கலாம். ஒரு வேர்ச்சொல்லிலிருந்து எண்ணற்ற சொல் வடிவங்களை உருவாக்க முடியும். லாஸ்ட் இயர்ல இந்த இதுல இருந்து ஒரு படித்தல், இதுல இருந்து வேர்ச்சொல்லை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்தாங்க. சரியா? அரி என்னும் வேர்ச்சொல்லிலிருந்து என்னென்ன வார்த்தைகள்? அரி என்பது வேர்ச்சொல், அரி என்பது வேர்ச்சொல், அதுல இருந்து அறிக உருவாக்கலாம், அறிந்து என்ற சொல்லை உருவாக்கலாம், அறிஞர் என்ற சொல்லை. அறிஞர் என்பதன் வேர்ச்சொல் அரி. அறிவியல் என்பதன் வேர்ச்சொல் அரி. அறிவிப்பு என்பதன் வேர்ச்சொல்லும் அரிதா, அரி அர்த்தம். அடுத்து பாருங்க, நம்ம 9ஆம் தரமானது 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய புதிய மற்றும் பழைய பாட புத்தகங்கள் இருக்கக்கூடிய பகுபத உறுப்பிலக்கணம் அத்தனையில இருந்தும் அதனுடைய பகுதியை மட்டும் எடுத்து கொடுத்துருக்கோம். அதுல இருந்து கண்டிப்பா அதுல இருக்கிற அந்த அந்த பகுபத உறுப்பிலக்கணத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் நமக்கு வேர்ச்சொல். சரியா? பாருங்க, கொள்வார் என்பதன் வேர்ச்சொல் கொள். உணர்ந்த என்பதன் வேர்ச்சொல் உணர். சரியா? அடுத்து பாருங்க, கொள்வார் என்பதன் வேர்ச்சொல் கொள், உணர்ந்தன் என்பதன் வேர்ச்சொல் உணர். அடுத்து பாருங்க, வந்தனன் வா. செய்யாதே என்பதன் வேர்ச்சொல் செய். விரித்த என்பதன் வேர்ச்சொல் விரி. இங்க பாருங்க, குமைந்தனை, இது ப்ரீவியஸ் இயர்ல 3 தடவை கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் மட்டும் ப்ரீவியஸ் இயர்ல 3 தடவை கேட்டிருக்காங்க. இது எங்க தெரியுமா இருக்கு? பகுபத உறுப்பிலக்கணத்துல இருக்கு. குமைந்தனை என்பதன் வேர்ச்சொல் குமை. இது பகுதி தான், அதைத்தான் வேர்ச்சொல்லா கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, பாய்வன பாய். நிறுத்தல் நிறு. கொடுத்தோர் கொடு.
ஆழ்ந்த ஆள், பரப்புமின் பரப்பு, ஓங்கிய ஓங்கு, அரைந்தனன் அரை, மகிழ்ந்தோர் மகிழ், இதெல்லாமே வேர்ச்சொல். பொருத்துங்கள் பொருத்து, வேண்டி என்பதன் வேர்ச்சொல் வேண்டு, நெறிப்படுத்தினார் என்பதன் தரமானது. எல்லாருமே நம்ம தப்பு பண்ணுவோம், இது முக்கியமானது. நெறிப்படுத்தினான் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், நெறி அல்லது நெரு அப்படின்னு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதான் நம்ம போடுவோம். ஆனா நெறிப்படுத்தினான் என்பதன் வேர் சொன்னா தெரியுமா, நெறிப்படுத்து, இதுதான் அவனுடைய பகுதி. அந்த பகுதி தான் வேறு சொல்லா வரும். அடுத்து பாருங்க, போகிறது என்பதன் வேர் சொல் போ, விளைவது என்பதன் வேர் சொல் விளை. மொத்தம் 250 இருக்கு, ஃபுல்லாத்தையும் பார்த்துருவோம். மலர்ச்சி என்பதன் வேர் சொல் மலர், சமைக்கின்றார் என்பதன் வேர் சொல் சமை, இணைகின்றன என்பதன் வேர் சொல் இணை, உரையாமை என்பதன் வேர் சொல் உரை, போக்குக என்பதன் வேர் சொல் போக்கு, காய்க்கும் என்பதன் வேர் சொல் காய், சரிந்து என்பதன் வேர் சொல் சரி வேர்ச்சொல், பருகிய என்பதன் வேர் சொல் பருகு, உடையர் என்பதன் வேர் சொல் உடை. அடுத்து பாருங்க, பூக்கும், பூக்கும் 29வது பாயிண்ட். பூக்கும் என்பதன் வேர் சொல் பூ, பொழிக்கும் என்பதன் வேர் சொல் பொலி, தொட்டு என்பதன் வேர் சொல் தொடு, பொறித்த என்பதன் வேர் சொல் பொறி, கண்டேன் என்பதன் வேர் சொல் கான். பார்த்தீங்களா, கண்டேன் என்பதன் வேர் சொல் கான், உரைத்த என்பதன் வேர் சொல் உரை, உரைத்த என்பதன் வேர் சொல் உரை, இறைஞ்சி, இது தரமான கொஸ்டின். இறைஞ்சி இதெல்லாம் கேட்கக்கூடியது. இறைஞ்சி என்பதன் வேர் சொல் இறைஞ்சு, இறைஞ்சி என்பதன் வேர் சொல் இறைஞ்சு. வருக என்பதன் வேர் சொல் வா, வருக என்பதன் வேர் சொல் கா இயர், பார்த்தோமா, அதனுடைய வேர் சொல் வா. ஓம்புவார் என்பதன் வேர் சொல் ஓம்பு, மலைந்து என்பதன் வேர் சொல் மலை, கொண்ட என்பதன் வேர் சொல் கொள், பொழிந்த என்பதன் வேர் சொல் பொழி, கிளர்ந்த என்பதன் வேர் சொல் கிளர், தனிந்தது என்பதன் வேர் சொல் தனி, பதிந்து என்பதன் வேர் சொல் பதி, மயங்கிய என்பதன் வேர் சொல் மயங்கு, அறியேன் என்பதன் வேர் சொல் அறி, ஒளித்து என்பதன் வேர் சொல் ஒளி, வைத்தார் என்பதன் வேர் சொல் வை, ஈன்ற என்பதன் வேர் சொல் ஈன், அலர்ந்து என்பதன் வேர் சொல் அலர், வருகின்ற என்பதன் வேர் சொல் வா, பிரிந்தோர் என்பதன் வேர் சொல் பிரி, துஞ்சல் என்பதன் வேர் சொல் துஞ்சு. இது தரமான கொஸ்டின், கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி இருக்கும், ஆப்ஷன்ஸ் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி செட் பண்ண முடியும். அடுத்து பாருங்க, முனிவிலர் என்பதன் வேர் சொல், முனிவிலர் என்பதன் வேர் சொல் முனி, சரியா. அடுத்தது, கொடுத்தான் என்பதன் வேர் சொல் கொடு, படித்தாள் என்பதன் வேர் சொல் படி, நடந்தது என்பதன் வேர் சொல் நட, எழுதுக என்பதன் வேர் சொல் எழுது, படித்து என்பதன் வேர் சொல் படி, ஓடாது அதாவது ஓடாது என்பதன் வேர் சொல் ஓடு, காணலன் என்பதன் வேர் சொல் கான், பேசான் என்பதன் வேர் சொல் பேசு, எழுதினான் என்பதன் வேர் சொல் எழுது, தமிழச்சி என்பதன் வேர் சொல் தமிழ், இளைஞர் என்பதன் வேர் சொல் இலை. இது நல்ல கொஸ்டின், எதிர்பார்க்கலாம். இளைஞர் என்பதன் வேர் சொல், அதாவது பகுபத உறுப்பிலக்கணத்தினுடைய பகுதி தான் நம்ம வேர்ச்சொல் அப்படின்னு இங்க பாக்குறோம். பகுபத உறுப்பிலக்கணத்தினுடைய பகுதி தான் நம்ம பாக்குறோம் வேர்ச்சொல் அப்படின்னு நீங்க பார்த்துருக்கோம். அப்ப இளைஞர் என்பதன் வேர் சொல் இலை. அடுத்து பாருங்க, ஓட்டுநர் என்பதன் வேர் சொல் ஓட்டு, தமிழச்சி என்பதன் வேர் சொல் தமிழ், ஒருத்தி என்பதன் வேர் சொல் ஒரு, மூவர் என்பதன் வேர் சொல் மூன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாரல் இங்க பார்த்தோம் இல்லையா, வியங்கோல் வினைமுற்று, அதனுடைய வேர் சொல் வா, அசைத்தான் என்பதன் வேர் சொல் அசை, வணங்கிய என்பதன் வேர் சொல் வணங்கு, வணங்கிய என்பதன் வேர் சொல் வணங்கு, காப்பார் என்பதன் வேர் சொல் கா. இது முக்கியம், இது டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். காப்பார் என்பதன் வேர் சொல் கா, பார்த்தனன் என்பதன் வேர் சொல் பார், படிக்கிறார் என்பதன் வேர் சொல் படி, நின்றான் என்பதன் வேர் சொல் நில், தருகுவென் என்பதன், இதெல்லாம் தரமானது, தருகுவென் என்பதன் வேர் சொல் தா. அடுத்து பாருங்க, மொழியாதான் என்பதன் வேர் சொல் மொழி. அடுத்து பாருங்க, பாடுதி என்பதன் வேர் சொல் பாடு, கண்டான் என்பதன் வேர் சொல் கான், ரிப்பீட்டடா வந்திருக்கு. மெலிந்து என்பதன் வேர் சொல் மெலி, மெலிந்து என்பதன் வேர் சொல் மெலி, எழுதினோர் என்பதன் வேர் சொல் எழுது,
மறுத்து என்பதன் வேர்ச்சொல் மறு. காட்டிய என்பதன் வேர்ச்சொல் காட்டு. விடுத்தல் என்பதன் வேர்ச்சொல் விடு. சூழ்ந்த என்பதன் வேர்ச்சொல் சூழ். அறிந்தோர் என்பதன் வேர்ச்சொல் அறி. வென்றேன் என்பதன் வேர்ச்சொல் வெல். மலிந்த என்பதன் வேர்ச்சொல் மலி. நெருங்கின என்பதன் வேர்ச்சொல் நெருங்கு. நிற்கின்றாய் என்பதன் வேர்ச்சொல் நில். பெற்ற என்பதன் வேர்ச்சொல் பெரு. பெற்றேன் என்பதன் வேர்ச்சொல் பெருதான். உண்டான் என்பதன் வேர்ச்சொல் உன். அணிந்தேன் என்பதன் வேர்ச்சொல் அணி. மருண்டனன் என்பதன் வேர்ச்சொல் மருள். தாண்டிய என்பதன் வேர்ச்சொல் தாண்டு. துய்த்தல் என்பதன் வேர்ச்சொல் துய். தருதி என்ற சொல்லின் வேர்ச்சொல் தா. எல்லாமே கொடுத்தாச்சு, நீங்க தேட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரே வீடியோவுல எல்லாமே கொடுத்துட்டோம். சரிங்களா? இது நம்மளுடைய சிவதன்யானுடைய தும்பை தமிழ் இந்த பொதுத்தமிழ் புத்தகத்திலையும் இது எல்லாமே அப்படியே இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன், தேவைப்படக்கூடியவங்க வாங்கிக்கோங்க. இந்த புத்தகத்தினுடைய விலை 550. தமிழ்நாடு முழுவதும் நீங்க எங்க இருந்தாலும் கொரியர்ல அனுப்பிடுவோம். 80 ரூபா கொரியர் சார்ஜ் வரும். சரிங்களா? அடுத்து பாருங்க, தழுவி என்பதன் வேர்ச்சொல் தழுவு. கொண்டு என்பதன் வேர்ச்சொல் கொள். அழிப்பாய் என்பதன் வேர்ச்சொல் அழி. பூண்டேன் என்பதன் வேர்ச்சொல் பூண். அறியேன் என்பதன் வேர்ச்சொல் அறி. தருக என்பதன் வேர்ச்சொல் தா. முளைத்த என்பதன் வேர்ச்சொல் முளை. ஏகுமின் என்பதன் வேர்ச்சொல் ஏகு. சென்ற என்பதன் வேர்ச்சொல் செல். விடுத்தனை என்பதன் விடுத்தலை என்பதன் வேர்ச்சொல் விடு. சாய்ப்பான் என்பதன் வேர்ச்சொல் சாய். உயர்ந்தோர் என்பதன் வேர்ச்சொல் உயர். விம்முகின்ற என்பதன் வேர்ச்சொல் விம்மு, ஏற்கனவே நம்ம பார்த்தோம். விலங்கி அல்லது விலங்கிய என்பதன் வேர்ச்சொல் விலங்கு, இது முக்கியம். சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, வியந்து. கிட்டத்தட்ட இதுல 260 இருக்கு, அத்தனையுமே நம்ம எவ்வளவு நேரம் ஆனாலும் பார்த்துருவோம். வியந்து என்பதன் வேர்ச்சொல் விய. வந்து என்பதன் வேர்ச்சொல் வா. இருந்தாய் என்பதன் வேர்ச்சொல் இரு. கலங்கி என்பதன் வேர்ச்சொல் கலங்கு. தந்தனன் என்பதன் வேர்ச்சொல் தா. கண்டான் என்பதன் வேர்ச்சொல் கான். பொழிந்தான் என்பதன் வேர்ச்சொல் பொலி. அமர்ந்தான் என்பதன் வேர்ச்சொல் அமர். நினைக்கின்ற என்பதன் வேர்ச்சொல் நினை. செய்த என்பதன் வேர்ச்சொல் செய். வைத்து என்பதன் வேர்ச்சொல் வை. சாற்றி என்பதன் வேர்ச்சொல் சாற்று. பேசுவார் என்பதன் வேர்ச்சொல் பேசு. அடுத்தது தொழுதனர் என்பதன் வேர்ச்சொல் தொழு. அடிச்சிருவோம். அடுத்தது நகை என்பதன் வேர்ச்சொல் நகு. நகை என்பது தொழில் பெயர்ல வரும். நகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகு, நகுதல் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நகுதல், நகை இதெல்லாமே தொழில் பெயர்ல வரும். தொழில் பெயர் அப்படின்றது நகை, இதனுடைய வேர்ச்சொல் நகு. சரிங்களா? கண்ணகி என்பவள் கண்களால் நகுபவள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே. அறுத்து என்பதன் வேர்ச்சொல் அரு. மருட்கை என்பதன் வேர்ச்சொல் மருள். வைதனர் என்பதன் வேர்ச்சொல் வை. பகைத்த என்பதன் வேர்ச்சொல் பகை. களைந்து என்பதன் வேர்ச்சொல் களை. பழித்தனர் என்பதன் வேர்ச்சொல் பழி. இடிந்து என்பதன் வேர்ச்சொல் இடி. ஈந்த என்பதன் வேர்ச்சொல் ஈ. அமர்ந்தனன் என்பதன் வேர்ச்சொல் அமர். தாங்கிய என்பதன் வேர்ச்சொல் தாங்கு. உடையார் என்பதன் வேர்ச்சொல் உடை. அடுத்து பாருங்க, அகழ்வார் என்பது வினையாளனை பெயர். இந்த அகழ்வார் என்ற வினையாளனை பெயரின் வேர்ச்சொல் அகழ். அடுத்து பாருங்க, மரத்தல் என்பது தொழில் பெயர். மரத்தல் என்ற தொழில் பெயரின் வேர்ச்சொல் மர. அடுத்தது வைப்பர் என்பதன் வேர்ச்சொல் வை. ஒருத்தார் வினையாளனையும் பெயர், அதனுடைய வேர்ச்சொல் ஒரு. இறந்தார் என்பது வினையாளனையும் பெயர், அதனுடைய வேர்ச்சொல் இர. அடுத்தது கேட்டார் என்பது வினையாளனையும் பெயர், அதனுடைய வேர்ச்சொல் கேள். செல்வான் என்பது அதனுடைய வேர்ச்சொல் செல். கடந்து என்பது கட. இறந்து என்பது இர. இதெல்லாமே வேர்ச்சொல். அதாவது பகுபத உறுப்பிலக்கணத்தினுடைய பகுதி
வேர் சொல்லாம நம்ம எடுத்துக்கணும். சரியா? அடுத்து பாருங்க, நல்கினார் என்பதன் வேர் சொல் நல்கு. விலக்கி என்பதன் வேர் சொல் விலக்கு. பற்றுவான் என்பதன் வேர் சொல் பற்று. பற்றுவான் என்பது வினையால் அணையும் பெயர். தேரான் என்பதன் வேர் சொல் தேர். தேய்ந்த என்பதன் வேர் சொல் தேய். கேட்க என்பதன் வேர் சொல் கேள். உணர்ந்து என்பதன் வேர் சொல் உணர். உலர்ந்து உலர்ந்து போதல், காய்ந்து போதல் சொல்லுங்க. உலர்ந்து என்பதன் வேர் சொல் உலர். பிறந்தார் என்பதன் வேர் சொல் பிற. அறிகுவர் என்பதன் வேர் சொல் அறி. அறிகுவர், அறிஞர், அறியேன், அறிவியல், அறிவியல் எல்லாத்துக்குமே வேர் சொல்லணாது அரிதான். அடுத்து பாருங்க, தோன்றுவர். தோன்றுவர் என்பதன் வேர் சொல் தோன்று. அடுத்து பாருங்க, படர்குவர். படர்குவர் நல்ல வார்த்தை இதெல்லாம். படர்குவர் என்பதன் வேர் சொல் படர். உண்குவர் என்பதன் வேர் சொல் உண். ஆற்றுவார் என்பதன் வேர் சொல் ஆற்று. தீண்டினார் என்பதன் வேர் சொல் தீண்டு. கடாவினார் என்பதன் வேர் சொல் கடாவு. துஞ்சான் என்பதன் வேர் சொல் துஞ்சு. துய்ப்பேம் என்பதன் வேர் சொல் துய்ப்பேம். நல்லா பார்த்துக்கோங்க. துய்ப்பேம் என்பதன் வேர் சொல் துய். துய்ப்பேம் என்பதன் வேர் சொல் என்னது? துய். அடுத்து பாருங்க, ஈதல் என்பதன் வேர் சொல் ஈ. எய்துவர் என்பதன் வேர் சொல் எய்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, போற்றி என்பதன் வேர் சொல் போற்று. நோக்கி என்பதன் வேர் சொல் நோக்கு. வாழ்வான் என்பதன் வேர் சொல் வாழ். நுனித்து, இதெல்லாம் தரமான பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நுனித்து என்பதன் வேர் சொல் நுனி. அடுத்தது, வருக வியங்கோல் வினைமுற்றின் வேர் சொல் வா. வந்தோய் என்பதன் வேர் சொல் வா. ஈட்டினான் என்பதன் வேர் சொல் ஈட்டு. ஈட்டினான் என்பதன் வேர் சொல் என்னது? ஈட்டு. தீர்த்தோன் என்பதன் வேர் சொல் தீர். எய்தினான் எய்து. உரைத்தது என்பதன் வேர் சொல் உரை. இருந்த என்பதன் வேர் சொல் இரு. வீழ்ந்தனல் என்பதன் வேர் சொல் வீழ். இறைஞ்சினான் என்பதன் வேர் சொல் இறைஞ்சு. ரொம்ப முக்கியம், கண்டிப்பா கேள்வி எதிர்பார்க்கப்படும். இறைஞ்சினான் என்பதன் வேர் சொல் இறைஞ்சு. அடுத்து பாருங்க, கழித்தோம் என்பதன் வேர் சொல் களி. வந்தனன் என்பதன் வேர் சொல் வா. களைந்தோம் என்பதன் வேர் சொல் கலை. குறுகினன் என்பதன் வேர் சொல் குறுகு. குறுகினன் என்பதன் வேர் சொல் குறுகு. கொணர்ந்தேன் என்பதன் வேர் சொல் கொணர். புக்கான் என்பதன் வேர் சொல் புகு. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. 9th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக்கு, ஓல்டு புக்கில் கூடிய அத்தனை பகுபத உறுப்பிலக்கணம் நீங்க அத்தனை புக்கு பார்க்கணும். கிட்டத்தட்ட 8 ஸ்கூல் புக் எடுத்து பார்க்கணும். அதை நம்ம ஒரே இடத்துல எடுத்து கொடுத்துட்டோம். நீங்க வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணா பார்த்துட்டு போங்க. திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அமைந்த என்பதன் வேர் சொல் அமை. உணர்த்துவான் என்பதன் வேர் சொல் உணர்த்து. அடுத்தது, உண்டனம் என்பதன் வேர் சொல் உண். கேட்டான் என்பதன் வேர் சொல் கேள். கேட்டான் என்பதன் வேர் சொல் கேள். அடுத்தது, நோக்கி என்பதன் வேர் சொல் நோக்கு. சென்றனன் என்பதன் வேர் சொல் செல். முடுகினன் முடுகினன் என்பதன் வேர் சொல் முடுகு. தந்தனன் என்பதன் வேர் சொல் தா. ஈன்றார் என்பதன் வேர் சொல் நின்றார் என்பதன் வேர் சொல் நில். நேர்வான் என்பதன் வேர் சொல் நேர். அடுத்தது, சென்ற என்பதன் வேர் சொல் செல். சேர்ந்தோர் என்பதன் வேர் சொல் சேர். புணர்ந்து என்பதன் வேர் சொல் புணர். காய்ந்தார் என்பதன் வேர் சொல் காய். நிறைந்த என்பதன் வேர் சொல் நிறை. வருவார் என்பதன் வேர் சொல் வா. ஆக்கி என்பதன் வேர் சொல் ஆக்கு. பெற்றேன் என்பதன் வேர் சொல் பெரு. தளர்ந்து என்பதன் வேர் சொல் தளர். தீண்டிற்று என்பது அதனுடைய வேர் சொல் தீண்டு. இதெல்லாம் நல்ல கொஸ்டின். தீண்டிற்று என்பதன் வேர் சொல் தீண்டு. இது நல்ல கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, உரையார் என்பதன் வேர் சொல் உரை. படர்ந்த என்பதன் வேர் சொல் படர். அரைகுவன் என்பதன் வேர் சொல் அரை. பொருந்தி என்பதன் வேர் சொல் பொருந்து. பொருந்தி என்பதன் வேர் சொல் பொருந்து. நிமிர்ந்து என்பதன் வேர் சொல் நிமிர்.
அடைந்த என்பதன் வேர்ச்சொல் அடை. பூண்ட என்பதன் வேர்ச்சொல் பூண். நிகழ்த்தினர் என்பதன் வேர்ச்சொல் நிகழ்த்து. கண்டது என்பதனுடைய வேர்ச்சொல். சரிங்களா? ஃபுல்லாவே தெளிவா பார்த்துருங்க. எது கேட்டாலும் நம்ம தயாரா இருக்கணும். கிட்டத்தட்ட 300க்கு மேல நான் எடுத்து கொடுத்துருக்கேன். கண்டது என்பதன் வேர்ச்சொல் கான். விளம்பினான் என்பதன் வேர்ச்சொல் விளம்பு. எழுந்து என்பதன் வேர்ச்சொல் எழு. புகுக என்பதன் வேர்ச்சொல் புகு. அவ்வளவுதான். இன்னொரு 40 தான் இருக்கு. ஃபுல்லா பார்த்துருவோம். வணங்கி என்பதன் வேர்ச்சொல் வணங்கு. நடந்தது என்பதன் வேர்ச்சொல் நட. தெளிந்தோர் என்பதன் வேர்ச்சொல் தெளி. ஆற்றுதல் என்பதன் வேர்ச்சொல் ஆற்று. அறியாமை என்பதன் வேர்ச்சொல் அறி. புணர்ந்தார் என்பதன் வேர்ச்சொல் புணர். பற்றில்லேன் என்பதன் வேர்ச்சொல் பற்று. பிரியாமை என்பதன் வேர்ச்சொல் பிரி. அறியாமை என்பதன் வேர்ச்சொல் அறி. ஒழுகுதல் என்பதன் வேர்ச்சொல் ஒழுகு. நின்ற என்பதன் வேர்ச்சொல் நில். ஏறினார் என்பதன் வேர்ச்சொல் ஏறு. கூட்டு என்பதன் வேர்ச்சொல் கூடு. இருப்பர் என்பதன் வேர்ச்சொல் இரு. அசைத்த என்பதன் வேர்ச்சொல் அசை. வாழ்வான் என்பதன் வேர்ச்சொல் வாழ். பூண்டனை என்பதன் வேர்ச்சொல் பூண். சுட்ட என்பதன் வேர்ச்சொல் சுடு. சுட்ட என்பதன் வேர்ச்சொல் என்னது? சுட்ட என்பதன் வேர்ச்சொல் கொடுத்தாலும் சரி, பகுதின்னு கொடுத்தாலும் என்னன்னு சொல்லணும்? சுடு அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். பணிதல் என்பதன் வேர்ச்சொல் பணி. அழிந்து என்பதன் வேர்ச்சொல் அழி. தூக்காத என்பதன் வேர்ச்சொல் தூக்கு. மிகுந்து என்பதன் வேர்ச்சொல் மிகு. உடைந்தனர் என்பதன் வேர்ச்சொல் உடை. உறைந்து என்பதன் வேர்ச்சொல் உரை. நின்ற என்பதன் வேர்ச்சொல் நில். காணாது என்பதன் வேர்ச்சொல் கான். கொண்டான் என்பதன் வேர்ச்சொல் கொள். தீர்ந்து என்பதன் வேர்ச்சொல் தீர். இருந்தாள் என்பதன் வேர்ச்சொல் இரு. உழைந்து என்பதன் வேர்ச்சொல் உழை. சொன்னான் என்பதன் வேர்ச்சொல் சொல். பருகுகின்றோம் பருகு, அதனுடைய வேர்ச்சொல் பருகு. அடுத்து பாருங்க, அடைந்தார் என்பதன் வேர்ச்சொல் அடை. தோன்றி என்பதன் வேர்ச்சொல் தோன்று. திருந்தளீர் என்பதன் வேர்ச்சொல் திருந்து. கொடுத்தேன் என்பதன் வேர்ச்சொல் கொடு. ஒளிக்கும் என்பதன் வேர்ச்சொல் ஒளி. ஊரிடும் என்பதன் வேர்ச்சொல் ஊறு. இடிக்கும் என்பதன் வேர்ச்சொல் இடி. வாசிக்கும் என்பதன் வேர்ச்சொல் வாசி. தவழ்ந்து என்பதன் வேர்ச்சொல் தவள். உதைத்த என்பதன் வேர்ச்சொல் உதை. கிட்டத்தட்ட 300க்கு மேலேயே பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 350 வரைக்கும் இருக்கும். அத்தனைக்கும் வேர்ச்சொல் பார்த்துருக்குறோம். வேர்ச்சொல் சம்பந்தமா எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம பார்த்துக்கிறது மட்டும்தான் வரும். எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும். இது எல்லாமே நம்முடைய சிவதன்யாவோட இந்த புத்தகத்துல நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். இந்த புத்தகம் 7 யூனிட்டுக்குமே எங்கெங்க இருக்கோ நியூ புக்கு ஓல்டு புக்கு எல்லா சிறப்பு தமிழ் புக்கு எல்லா புத்தகத்திலும் எடுத்து நம்ம கொடுத்து வெற்றிகரமா தமிழ்நாடு புத்தகம் அனுப்பிட்டு இருக்கிறோம். பிளஸ் உரைநடை தவிர்த்து 6 யூனிட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுவும் ஒரு 2600 கொஸ்டின் இந்த புத்தகத்தில் நான் கொடுத்துருக்கிறேன். தேவைப்படக்கூடியவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கிறேன், வேணா நம்பரோட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 9626129474 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் அதிகபட்சம் உங்களுக்கு 3 நாட்கள் அல்லது 4 நாட்கள் உங்க கையில புத்தகம் கிடைச்சிடும். புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா 550 +